or rather killed. Why don't we accept that they're going to just be killed by the end of it? Because it's not possible in the capacity of the government or the local. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிகை சதாப், அதாவது விக்ரம் கூட அந்நியன் படத்தில் நடிச்சிருந்தாங்களே நம்மளுடைய சதாப், அந்த சதா வந்துட்டு அவங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் பயங்கரமாக கதறி அழுது கண்ணீர் விட்டு மூஞ்சிலாம் வந்து போய் அப்படியே வந்துட்டு கண்ணெல்லாம் செவந்து போச்சுங்க. அவங்களுக்கு அழுது அழுது அந்த வெம்புறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, எதுக்குடா இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அறக்கப்புறக்க அவங்களோட பேஜை போய் உள்ளே போய் அந்த வீடியோவை பார்த்தேன். பட் சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஹிந்தியில் பேசியிருந்தாங்க. சரிப்பா ஹிந்தியில் பேசுகிறாங்களே, டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா 3 லட்சம் நாய்களை வந்துட்டு கொல்ல போகிறாங்களாம் அரசாங்கம். 3 லட்சம் நாய் வந்துட்டு தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அதை வந்துட்டு கொல்ல போகிறாங்களாம். அதுக்கு வேக்சினேட் போட்டு அதை உயிரோட வச்சுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. சரிப்பா, ஓரளவுக்கு நல்ல விஷயந்தான். ஆனால் இதில் கெட்டதும் இருக்குது. 3 லட்சம் நாய்களும் வந்துட்டு வெறி பிடிச்ச நாய்கள், பல வருடங்களாக வேக்சினேட் போடப்படாத நாய்கள். அந்த நாய்களுக்கு தற்போது மட்டுமே வேக்சினேட் போட்டால் அந்த விஷயம் குறையுமான்னு பார்த்தா எனக்கு தெரியாது. ஆனால் நான் அதுக்கு கீழே அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸை போய் பார்த்தேன். நம்ம பசங்க நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ் ஆட்கள்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏன் ஹிந்தி ஆட்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கேட்ட ஒரு 3 கேள்வி வந்துட்டு உண்மையிலே எனக்கு ரொம்ப ரீசனாக பட்டுச்சு. அதாவது, மேடம் நீங்கள் என்னைக்காவது தெருவில் நடந்து போயிருக்கீங்களா, தெருநாய்க்கள் அதிகமாக இருக்க இடத்துக்கு நடந்து போயிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. 2வது, இந்த வருடம் மட்டுமே ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து விளையாடுற குழந்தைங்க வரைக்கும் எத்தனை குழந்தைங்க நாய்க்கடியால் இறந்துருக்கு அப்படின்றது தெரியுமா அப்படின்னு 2வது கேள்வி. 3வது கேள்வி, எங்கே பார்த்தாலும் கார்லேயே போகிறீங்க வரீங்க, ஒரே ஒரு நாள் நைட்டு எங்கள் வீட்டு தெருவில் நீங்கள் நடந்து போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. உண்மை தானாங்க. ரொம்ப வெறி பிடிச்சிருக்க போயிருக்க நாய்களை வந்துட்டு கொண்டு தானே ஆகணும், அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. இதை கவர்மெண்ட் தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக இந்த அளவுக்கு வெம்பி எழுதிருக்காங்க நம்மளுடைய சதாப். இதை விட ஒருத்தனை கேட்டால் பாருங்க கேள்வி, குழந்தைங்களை வந்துட்டு நாய்க்கடியால் செத்து போயிருக்கு, அப்போ நீங்கள் வந்துட்டு இப்படி எழுதிருக்கீங்களா அப்படின்னு வந்துட்டு கேட்டாங்க. அதுக்கு வந்துட்டு சதாவால் பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. நிறைய பேர் வந்துட்டு அவங்க பொய்யா அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க உண்மையாக கூட அழுதுருக்கலாம். பிகாஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளை ஃபோட்டோ எடுக்கிற ஒரு ஆர்வலர் தான். ஸோ சினிமாவிலேருந்து விலகி போயிட்டு அப்போது அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விலங்குகள் மேலே இருக்க அதிகமான அன்பால் வந்துட்டு தற்போது இந்த நாய்களுக்கு ஸ்ட்ரீட் டாகுக்கெலாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. பட் இவ்வளோ அழுகணுமா அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியல. ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருப்பாங்க போல் இருக்குது, அதனால் ரொம்ப அழுதுருக்காங்க. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தை ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. என்னால் இதில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல. இவங்க அழுறது கரெக்டாக அப்படின்னு என்னால் எடுக்க முடியல. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்துட்டு அந்த நாய்களை கொல்றது கரெக்டாக அப்படின்றத என்னால் எடுக்க முடியல. கொல்லாமல் விட்டாலும் தவறு தானே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னால் இதில் ஒரு தனியான ஸ்டாண்ட் எடுக்க முடியல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.